பாஜகவில் சீட் இல்லை, ஸ்டாலினை சந்தித்தார் அண்ணாமலை. அதிரும் அறிவாலயம், மோடி பேர் அதிர்ச்சி. அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா மாட்டாரா என்ற விவாதம் அரசியல் வட்டாரங்களில் சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக அவர் கோயம்புத்தூர் அல்லது தென் சென்னை தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பரவின. ஆனால் சமீபத்திய அரசியல் நகர்வுகளின்படி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக மேலிடம் அண்ணாமலையை தேர்தல் களத்தில் இறக்காமல் மாநிலம் முழுவதும் கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அண்ணாமலைக்கு சீட் வழங்கப்படாததற்கு பின்னால் ஒரு முக்கிய வியூகம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அவர் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போட்டியிட்டால் அந்த தொகுதியிலேயே அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அதற்கு பதிலாக தமிழகம் முழுவதும் பயணம் செய்து பாஜகவின் செல்வாக்கை உயர்த்தவும் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கவும் அவரது உழைப்பு தேவை என மேலிடம் கருதுகிறது. தமிழகத்தில் பாஜகவை ஒரு முக்கிய சக்தியாக மாற்ற அண்ணாமலையின் மாநிலம் தழுவிய பிரச்சாரம் அவசியம் என்பதே பிரதமரின் இந்த அதிரடி முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த முடிவு அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கிடையே சிறு ஏமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கட்சியின் நீண்ட கால வளர்ச்சிக்கு இதுவே சரியானது என்ற கருத்தும் நிலவுகிறது. என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை ஏற்படுத்திய தாக்கத்தை தேர்தல் நேரத்தில் வாக்குகளாக மாற்றுவதே தற்போதைய முக்கிய இலக்காகும். எனவே தேர்தலில் போட்டியிடாமல் ஒரு கிங் மேக்கராக இருந்து தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்யும் பொறுப்பை பிரதமர் மோடி அவரிடம் ஒப்படைத்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை தனி கட்சி தொடங்க மாட்டார் என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். அண்ணாமலை விரைவில் தனி கட்சி தொடங்க உள்ளதாக தொடர்ந்து பேசப்பட்டு வரும் சூழலில் அண்ணாமலை பாஜகவில் தான் இருப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கடந்த சில மாதங்களாகவே தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை இருவருக்கும் மோதல் முற்றி வருகிறது. தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்ட பின் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிமுக உடனான பாஜகவின் கூட்டணியில் தனக்கு விருப்பமில்லை என்று அண்ணாமலை தொடர்ச்சியாக பேசி வந்தார். அமித்ஷாவுக்கு கொடுத்த வாக்குக்காக அமைதி காக்கிறேன் என்றும் அதிமுக தலைவர்கள் என்னை சீண்ட வேண்டாம் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதேபோல் தமிழக பாஜகவின் நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான மோதல் அதிகரித்து கொண்டே சென்றது. அண்ணாமலையின் வார் ரூம் இதற்கு முதன்மை காரணமாகவும் பார்க்கப்பட்டது. இதனிடையே நான் பேசுவதற்கான காலம் வெகு விரைவில் வரும், அப்போது பேசுவேன் என்று அண்ணாமலை சில நாட்களுக்கு முன் அளித்த பேட்டி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்குகிறாரா என்ற விவாதமும் தொடர்ந்து தமிழக அரசியல் வட்டத்தில் நடந்து வருகிறது. நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார் என கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் கொடுத்துள்ளார். அதில் நயினார் நாகேந்திரன் பேசுகையில், தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றுதான் அமித்ஷா வலியுறுத்தி வருகிறார் என்றார். தொடர்ந்து அண்ணாமலை கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர். இப்போது கட்சியில் தான் இருக்கிறார். இப்போது நான் மாநில தலைவராக இருக்கிறேன், நாளை மாநில தலைவராக இல்லாமலும் இருக்கலாம். அதற்காக நான் தனி கட்சி தொடங்க மாட்டேன், அவரும் தொடங்க மாட்டார் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அண்ணாமலை பெயரில் மன்றம் தொடங்கப்பட்ட போதே அண்ணாமலை இது முறையல்ல என்று நிர்வாகிகளுக்கு வார்னிங் கொடுத்திருந்தார். ஆனால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோருடன் நெருங்கி தொடர்பில் இருக்கிறார். இதனால் சட்டசபை தேர்தலுக்கு முன் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில் டிடிவி தினகரன் கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அண்ணாமலை சந்தித்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த டிடிவி தினகரன், கூட்டணி குறித்து முடிவு செய்ய இன்னும் காலம் உள்ளது. அமமுகவை தவிர்த்துவிட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது. அமமுக இடம்பெறும் கூட்டணி தான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் கூட்டணியாக இருக்கும். கூட்டணி குறித்து பொறுத்திருந்து முடிவு எடுப்போம். அண்ணாமலை எனது நெருங்கிய நண்பர். நேற்றைய சந்திப்பு நட்பு ரீதியிலானது. அந்த சந்திப்பில் அரசியல் இல்லை. விலை போகாத தொண்டர்கள் என்னுடன் பயணிக்கின்றனர் என்றார் டிடிவி தினகரன். மேலும்
அப்போது தனது வீட்டில் அண்ணாமலை டிடிவி தினகரனுக்கு இரவு விருந்து கொடுத்தார். இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்தது. அப்போது அண்ணாமலைக்கு திடீரென டெல்லியில் இருந்து அழைப்பு வந்ததை அடுத்து அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பை முடித்துவிட்டு இரவு 9:30 மணிக்கு விமானத்தில் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றார். மேலும் தமிழக பாஜக தலைவராக இருந்து வந்த அண்ணாமலை பதவிக்காலம் முடிந்த பின்னர் அது நீட்டிக்கப்படாமல் நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். தலைவர் பதவியை தக்க வைத்து கொள்ள பல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அது கைகூடவில்லை. பிறகு மத்திய இணை அமைச்சர் பதவிக்கு முயற்சி செய்ததாக தகவல்கள் வெளியானது. ஆந்திராவில் காலியாக இருந்த மாநிலங்களவை எம்பி இடத்தை பயன்படுத்த சந்திரபாபு நாயுடுவின் மகனும் அமைச்சருமான நாரா லோகேஷ் மூலம் காய் நகர்த்தியதாகவும் அதற்கு டெல்லி தலைமை முட்டுக்கட்டை போட்டுவிட்டதாகவும் தகவல்கள் பரவின. இதில் அதிருப்தி அடைந்த அண்ணாமலை கட்சி நிகழ்வுகளை புறக்கணிப்பது, தனது ஆதரவு ஐடிவிங் மூலமாக நயினாருக்கு நெருக்கடி கொடுப்பது என தனி ரூட்டில் பயணித்து வந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் கொடிகட்டி பறந்தது. போதாக்குறைக்கு அண்ணாமலை தனி கட்சி தொடங்கப் போகிறார், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பகீர் குற்றச்சாட்டுகள் எழும்பின. இப்படியான சூழலில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இருந்து வந்த அவசர அழைப்பின் பேரில் டெல்லிக்கு கடந்த 4ஆம் தேதி புறப்பட்டு சென்றிருந்தார். அங்கு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மீண்டும் நேற்று டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அண்ணாமலை. இது குறித்து பேசிய கமல் ஆலய சீனியர்கள் சிலர், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தேஜே கூட்டணி இன்னும் பலமடையவில்லை. இதே நிலை நீடித்தால் தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம். அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தேஜே கூட்டணியில் பாஜக, அதிமுக, பாமக, தமாக, தமுமுக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இப்போது அதிமுக மட்டும்தான் இருக்கிறது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வெளியேறிவிட்டனர். பாமகவில் தந்தை மகனுக்கு இடையில் மோதல் நிலவி வருகிறது. சிறு கட்சிகளும் அதிருப்தியில்தான் இருக்கின்றன. இதனால் எங்களுக்கு கூட்டணியை உடனடியாக பலப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான வேலையைத்தான் தற்போது அமித்ஷா தொடங்கியிருக்கிறார். முதலில் தேமுதிகவிடம்தான் டெல்லி பேச்சுவார்த்தை நடத்தியது. பிரேமலதா எதிர்பார்க்கும் விஷயங்களை செய்து கொடுப்பதாக உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவர் கூட்டணிக்கு வருவதற்கு சம்மதம் தெரிவிக்கும் மனநிலையில் இருக்கிறார். பாமகவை பொறுத்தவரையில் சமீபத்தில் வெளியான நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தந்தை மகனிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவர்களும் விரைவில் கூட்டணிக்கு ஓகே சொல்லிவிடுவார்கள் என நம்புகிறோம். பிறகு ஓபிஎஸ்ஸிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். அப்போது பேசிய அமித்ஷா, வரும் தேர்தலுக்கும் நீங்கள் தேஜேவுக்கு கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் தனி கட்சி தொடங்கி எங்களுடன் கூட்டணி சேர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதற்கு ஓபிஎஸ், வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதை எனது ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுகவுக்கு உரிமை கோரி வழக்குகளை தொடர்ந்திருக்கிறேன். நான் தனி கட்சி தொடங்கினால் அந்த வழக்குகள் நீர்ந்து போய்விடும். எனவே அதிமுகவை என்னை சேர்த்து கொள்ள வேண்டும். மேலும் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால்தான் வெற்றி பெற முடியும் என சொல்லியிருந்தார் ஓ பன்னீர்செல்வம். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.